ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நாளைக்கு 29/11/2025 சனிக்கிழமை எந்தெந்த மாவட்டங்களினுடைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது கனமழை காரணமா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கு 28/11/2025 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையமே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், ஒரு சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், ஒரு சில மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்குமே விடுமுறையை விடலை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும், ராமேஸ்வரம் தாலுகாவில் மட்டும் விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பள்ளிகளுக்கு அந்தந்த தலைமை ஆசிரியர்களும் முதல்வர்களும் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு மாவட்டம் மட்டும்தான் ரெட் அலர்ட் கொடுத்திருந்தது, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தது மயிலாடுதுறை, அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம். எல்லோ அலர்ட் கொடுத்திருந்தது கடலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி. ஆனா எந்த மாவட்டத்திலையுமே லீவ் விடல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் அந்தந்த ஸ்கூல்ஸினுடைய பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட் மாஸ்டர்ஸ் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தாவே கண்டிப்பாக லீவுன்றது விடுவாங்க. பட் ஏன் லீவ் விடலை அப்படின்றது கரெக்டான ரீசன் தெரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மழைன்றது அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெய்யலை. அது ஒரு முக்கியமான ரீசன். சரி, அந்த காரணத்தினால தான் மழையினுடைய தாக்கத்தை பொறுத்து லீவ் விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த காலையிலையுமே நமக்கு நல்ல மழை பெய்யலை எங்கேயுமே அந்த அளவுக்கு. ஸோ அதனால லீவுன்றதை அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரி, ஓகே. இது இன்னைக்கான நிலவரம் 28/11/2025 வெள்ளிக்கிழமைக்கான நிலவரம். இப்ப நாளைக்கு 29/11/2025 நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தான். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆல்ரெடி விடுமுறை தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தனியார் பள்ளிகள் எல்லாருமே நாளைக்கு ஸ்கூல்ஸ் இருக்கும். ரெகுலராகவே எல்லா சாட்டர்டேஸுமே அவங்க ஒர்க்கிங் டேயா தான் வச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு சாட்டர்டே மட்டும்தான் லீவ் விடுவாங்க. ஸோ அதனால நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் கனமழை, மிக கனமழை, அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் நமக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரெட் அலர்ட் பொறுத்த வரைக்கும், அதாவது அதி கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, இதோட புதுச்சேரியும் காரைக்காலும். சரியா, இந்த மாவட்டங்களுக்கு நாளைக்கு ரெட் அலர்ட், அதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடியது செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் 6 மாவட்டங்கள். இதோட புதுச்சேரியும் காரைக்காலுக்கும் சேர்த்து ரெட் அலர்ட், அதி கனமழைக்கான எச்சரிக்கை. ஆரஞ்சு அலர்ட், மிக கனமழைக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, சென்னை, திருவள்ளூர் 10 மாவட்டங்கள். 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து கனமழை எல்லோ அலர்ட் பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த 8 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்திருக்காங்க. கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சரியா, இது நாளைக்கான நிலவரம். அதாவது 29/11/2025 சனிக்கிழமை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 6 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட்டும், 10 மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், ஒரு 8 மாவட்டத்துக்கு எல்லோ அலர்ட்டும் கொடுத்திருக்காங்க. மொத்தம் நமக்கு அலர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24 மாவட்டத்துக்கு நாளைக்கு அலர்ட் இருக்குது. இந்த நிலைமை நமக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாவட்டங்கள் இதுல கூடுதலா நமக்கு சேர்க்கலாம். உதாரணமா ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்கள்லாம் நமக்கு இதுல சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த புயலினுடைய அந்த மூமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறிட்டே இருக்குது. அது அவங்களாலே கரெக்டா கெஸ் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு தான் மாறிட்டு இருக்குது. ஸோ அதனால இதுல கூடுதலா இன்னும் சில மாவட்டங்கள் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனுடைய தாக்கம் இந்த சனிக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள், சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் வந்து இதனுடைய வீரியம் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்தரா ஏதாவது அபிஷியல் அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். சரியா? மறக்காம இந்த வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ.